மல்லி சீரியல் எபிசோட் நம்பர் 653. சண்டே அன்னைக்கு 4 to 6 மணி வரைக்கும் லைவ் போடுவோம். அப்போ யார் நல்ல கடி ஜோக்ஸ் வரீங்களோ அவங்களேருந்து ஒரு 3 பேருக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். அது யாருன்னு பார்ப்போம். சரி வாங்க இப்போ சீரியல் உள்ள போகலாம். பாபு இப்போ தான் நாகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் என் மனசே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. அப்பாடா எப்படியோ இந்த கல்யாணத்தை நம்ம நிப்பாட்டிட்டோம். எப்படி என்ன பண்ணுறதுனே தெரியல. நைட்லாம் எனக்கு தூக்கமே இல்லாமல் இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு நாகவும் சொல்லிகிட்ருக்காங்க, ஆமாம் நானுமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறோம். இவங்க நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. விஜய் தம்பி ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. விஜய் தம்பி சொல்கிறது பார்த்தா கரெக்டு தான். ஆனால் நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாபுவும் நாகவும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே சுடர் ரொம்ப ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேருந்து உடனே வீட்டுக்கு இந்த பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு, நான் இனிமேல் அப்படி தானா, எனக்கு தாலி கட்டலையே, என் கல்யாணம் நின்று போயிடுச்சு, நான் என்ன இப்போ கேட்டேன் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க ட்ராமா ஒரு பக்கம் இருக்க, கதிரேசனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது யாருன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரங்க. அந்த போலீஸ்காரங்க ஃபோன் அடித்து, இன்றைக்கி வரீங்களா, மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், இப்போ வர முடியுமா, கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சா அப்படின்லாம் கேட்குறாங்க. உடனே கதிரேசன் சொல்கிறாரு, நீங்கள் வேறு அதெல்லாம் எதுவுமே ஒழுங்காகவே நடக்கலை. சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள், விஷயத்த சொல்லுங்கள், எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு போலீஸ்காரரோ எந்தெந்த இடமோ அங்கெல்லாம் எல்லாத்தையும் மீட் பண்ணுற பாயிண்ட்டை சொல்லி முடிச்சுட்டு கதிரேசன் சுடர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. இதே மாதிரி போலீஸ்காரர் கூப்பிட்றாரு, நான் ஒரு மீட்டிங் இருக்குது, நான் போயிட்டு வரேன், நீ பார்த்துக்கோமா, எதுவும் கவலைப்பட்டுட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக சொல்லிவிட்டு கதிரேசன் போயிடுறாங்க. கதிரேசன் போய் அந்த போலீஸ்காரரை போய் மீட் பண்ணுறாங்க. போலீஸ்காரர் எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னன்னா எப்போ காணா போணுச்சு, எவ்வளோ மணி, எப்படியாவது ஏதாவது ஒரு தடங்கள் விட்டு போயிருப்பாங்க, அதை வச்சு நம்ம ஈஸியாக அவங்கள கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காரு போலீஸ்காரர். அந்த வீட்டில் யார் யாரெல்லாம் இருந்தா அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னோட 2 பொண்ணும் அப்புறம் நான் இருந்தேன், அவ்வளோதான், வேறு யாருமே கிடையாது. அதே மாதிரி எனக்கு வரக்கூடிய பணமும் யாருக்கும் தெரியாது. இது ரொம்ப சீக்ரெட்டாக தான் நடந்துச்சு. நான் வச்சது கூட இந்த இடத்துல தான் வச்சேன்னு கூட யாருக்குமே தெரியாது. என் பொண்ணுங்களுக்கு தான் தெரியும். ஆனால் என் பொண்ணுங்கள பணம் தானே அது, அவங்க கேட்டால் நான் கொடுத்துட போகிறேன். அதனால அவங்க எடுத்துக்கிறதுக்கெலாம் இது வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் போலீஸ்காரர், ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொறுமையாக கேட்டுட்ருக்காங்க எல்லாத்தையும். அந்த மணியோட அந்த சீலிங் சீலர் நம்பரா ஏதோ சொல்கிறாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு இது ஃபுல்லாகவே பிளாக் மணி, அதனால அதெல்லாம் நான் நோட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதோட உடனே அதுக்கு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, நீங்கள் அதை நோட் பண்ணல, ஆனால் கொடுத்தவங்க மேபி பேங்க்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கலாம், அவங்க நோட் பண்ணியிருக்கலாம், நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க, கேட்டுட்டு நீங்கள் என்னென்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதோட கதிரேசனும், சரி ஓகே நான் கேட்குறேன் வேணாம், ஆனால் நீங்கள் வேறு பிளான் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் யோசித்து எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு நவந்துடுறாங்க. அப்படியே நம்ம விஜய் வீட்டுக்கு போவோம். விஜய் வீட்டுக்கு போனால் அந்த விஜய், மல்லி, வெண்பா 3 பேரும் டேபிளில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. விஜய் சாப்பிடவே இல்லை போல். அதனால் மல்லி சொல்லிகிட்ருக்காங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடவே இல்லை நீங்கள் சாப்பிடுங்கலாம் ரொம்ப கேரிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. 3 பேருமே நல்லா அமைதியாக ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு கேட்குது, என்னைய பெத்த அம்மான்னு தானே அவங்க சொல்கிறீங்க, ஆனால் ஏன் என்னை போகும்போது என்னை கூட்டிகிட்டு போகவே இல்லை அவங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அது கேட்டதுக்கு விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே அவங்களுக்கு மனநிலை சரியில்லாமல் கொஞ்சம் மூளையில் ப்ராப்ளம்லாம் இருக்குமா, அதனால அவங்க ஒன்றும் கிளியர் ஆகலாமா, அதனால தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க, எதுவும் நினச்சிக்காத, நீ கவலைப்படாத, அவங்க நல்லா போனதோட உன்னை நல்லா கேரிங்காக பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. சொல்லி எல்லாத்தையும் முடிச்சிட்ருக்கும் போது அங்கே ராஜி இது எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுட்ருக்கா. ஒட்டி கேட்டுட்டு, எப்படி உங்களுக்கு நான் சந்தோஷமாக நான் உங்களெல்லாம் இருக்க விட்டுருவேனா, அதெல்லாம் இருக்க விட மாட்டேன், ஏதாவது ஒன்று செய்யணும் இவளுக்கு அப்படின்ட்டு அங்கே அவள் ரொம்ப தீவிரமாக யோசிச்சிட்ருக்கா. இன்னொரு பக்கம் சுடர் என்ன பண்ணுறா, உடனே போயிட்டு ரகுக்கு ஃபோன் அடிச்சு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. சொல்லிட்டு இருக்கும் போது ரகுட்ட சொல்கிறா, இதுக்கு மேலே திருப்பிக்கும் கல்யாணம் பண்ணுறதுங்கிறது நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லும் போது அது ரகு சொல்கிறான், ஏன் நடக்காத காரியம்னு நீ சொல்கிற, நடக்கும் அதெல்லாம், நீ கவலைப்படாத, ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா உனக்கு திருப்பிக்கும் நல்லா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கு சுடர் சொல்கிறா, இல்லை அப்படி பண்ணாங்கன்னா என்னோட பழைய விஷயத்தை ஏதாவது கேட்டாங்கன்னா நான் மாட்டிப்பனே, அதுவுமே பிரச்சனை தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அவன் ரகுஸ்வரம், ஆமாம் நம்ம பண்ண தப்பு நமக்கே இது வருது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே அப்படி தான், என்ன விதைக்கிறோமோ அதுவே அறுவடை செய்வோம்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் அவங்களுக்கும் நடந்திருக்கு. மல்லியை உயிரோடு இருந்தால் இப்போ
நம்மளுக்கு கல்யாணம் நடக்காது, அவளை ஏதாவது செஞ்சுருவோம் நம்ம அப்படின்னு சொல்லி இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.